வாமிட்டிங் இன் பிரெக்னன்சி, அதாவது வாந்தி அப்படின்றது பிரெக்னன்சியில் 70% நார்மலான ஒரு விஷயம். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 மாதத்தில் ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் நமக்கு சுரக்கிறதுனால நமக்கு இந்த வாமிட்டிங் சிம்டம்ஸ் வருது. அண்ட் இவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரெக்னென்ட் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே கொமட்டல், வாந்தி அண்ட் ப்ரஷ் பண்ண உடனே ஒரு மாதிரி வாமிட்டிங் வருது அப்படின்றத சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு 3 மாதத்துல தான் இது இருக்குமே தவிர 14 வாரத்துக்கு அப்புறம் வாமிட்டிங் சிம்டம் நார்மலாக குறைஞ்சிரும். சில ப்ரெக்னன்சியில் இந்த வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். யாருக்கு பார்த்தீங்கன்னா, ரெட்டை குழந்தைகள் இருக்குது, முத்து பிள்ளை சொல்லுவோம், மோலா ப்ரெக்னன்சி, அவங்களுக்கெல்லாம் வாமிட்டிங் நிறையாவே இருந்துக்கிட்டே இருக்கும். டாக்டர் இதை சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் இல்லையா? என்ன பண்ணோன்னா, 3 மீல்ஸை சிறுக சிறுக 5 மீலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டா வாமிட்டிங் கம்மி பண்ணலாம். அண்டு ஜூஸ் உட்கொள்கிற முறையை கம்மி பண்ணால் வாந்தி குறையும். அண்டு காரம், மசாலா ஐட்டம், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் நமக்கு வாந்தி கம்மி பண்ணலாம். அண்டு டாக்டரை எப்போ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக போகும்போது நமக்கு யூரின் கம்மியாக போகுது, வாமிட்டிங்கில் பிளட் வருது, அண்டு ரொம்ப டயர்டாகி மயங்கி விழறாங்க, 24 மணி நேரத்தில் தண்ணி கூட நமக்கு தங்கலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம டாக்டரை போய் பார்க்குறது நல்லது.